அக்கா 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 டேய் என்னடா? என்னக்கா இதெல்லாம்? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எவ்ளோ கால் பண்றது? ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிற? என்னது இது? என்னதுன்னு கேட்டேன். ஏய் அது ஒண்ணும் இல்லடா. ஒண்ணு இல்லையா? எதுக்கு இந்த டேப்லெட் இங்க இருக்கு? என்ன டேப்லெட் இது? என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியாக்கா? எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் எதுக்கு எடுத்துக்கிறேன்னு உனக்கு தெரியாதா? இன்னும் இந்த தீபக நினைச்சு இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கியா? அந்தால் ஒரு உருப்படாதவன், இந்த காவியா ஒரு தண்டம். ரெண்டும் சேர்ந்து எப்படியும் நாசமா போதுங்கன்னு விட்டுட்டு போகாம அவங்கள யோசிச்சு யோசிச்சு உன் ஹெல்த்தை நீ ஏன் ஸ்பாயில் பண்ணிக்கிற? நீ யாருன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? உன்கிட்ட என்ன இல்ல? இந்த கேள்விதான் ஆனந்த் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. என்கிட்ட என்ன இல்ல? ஸ்டேட்டஸ், பணம், அழகு, அறிவு எல்லாமே இருக்கு. எந்த விதத்துல நான் அந்த காவியை விட குறைஞ்சு போயிட்டேன்? என் தீபக் எனக்கு இப்படி பண்ணாரு? ஐயோ, அந்த தீபக்க விட்டு தொலைக்கா. நீதான் அந்த ஆளை பத்தி எப்பவும் யோசிச்சுட்டு இருக்க. நீ ஒரு ஓரத்துல கூட இல்ல. அவன் அந்த காவியாவோட செட்டில் ஆயிட்டான். நீயும் அந்த மாதிரி அந்த ஆளை தூக்கி போட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கா. என்னால அப்படி யோசிக்க முடியல ஆனந்த். இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே என்னால தீபக மனசுல இருந்து தூக்கி போட முடியாது. எல்லார் லைஃப்ல நடக்கிற சாதாரண கல்யாணம் இல்ல என் லைஃப்ல நடக்க இருந்தது. ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நான் பிளான் பண்ணிருந்தேன். எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. லாஸ்ட் மினிட்ல நான் பிளான் பண்ணது எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா அது என்னால ஏத்துக்க முடியல. நான் இது வரைக்கும் எதுலயுமே தோத்ததில்ல. ஆனா இப்ப நான் தோத்துருக்கேன். அசிங்கப்பட்டு நிக்கிறேன் ஆனந்த். எனக்கு அசிங்கமா இருக்குடா. உனக்கு அது புரியுதா இல்லையா? இவ்ளோ வலியில இருக்கும் போது கூட எனக்கு அழறதுக்கே வர மாட்டேங்குதுடா. என்னால நார்மல் லைஃப் வாழவே முடியல ஆனந்த். அழுதாவது எல்லாத்தையும் மறந்துடலாம்னு நினைக்கிறேன். ஆனா அழக்கூடாதுன்னு ஒரு வைராகியம் உருவாயிருச்சு. அவங்கள ஏதாச்சும் பண்ணணும். அக்கா, என்னோட சின்ன வயசுல இருந்து உன்னை என் இன்ஸ்பிரேஷனா தான் நான் பார்த்திருக்கேன். எதையாவது யோசிச்சுக்கிட்டு ஏதாவது சாதிக்கணும்னு தான் நீ ஓடிட்டே இருப்ப. ஆனா இப்பதான் முதல் முறையா என்ன பண்றதுன்னே புரியாம கொலாப்ஸ் ஆகி உட்கார்ந்துருக்கிறத நான் பாக்குறேன். என்னால தாங்க முடியலக்கா. உன்னை இப்படி பண்ண அந்த தீபக்க பார்த்தாலே அப்படியே கொல்லணும் போல இருக்கு. உனக்காக தான் விட்டு வச்சிருக்கேன். இதுக்கு மேல அவனை சும்மா விட மாட்டேன். ராணி இந்தா. ஏய் குடிடி, இந்தா. ஏய் காவியா, இதான் உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்த முதல் சண்டையா? ஏய் கேக்குறல்ல, சொல்லு. அப்படிலாம் இல்ல. அப்புறம் எதுக்கு இப்ப மூஞ்சி தூக்கி வச்சிருக்க? ஏ ரேவதி, உனக்கு தான் புரியல. இந்நாள் வரைக்கும் காவியா தான் தீபக்க திட்டி சண்டை போட்டுட்டு இருந்தா. இப்பதான் முத தடவையா தீபக் காவியாவை திட்டி இருக்காரு. அதான் மேடம் மூஞ்சியை தூக்கி வச்சிட்டு இருக்காங்க. ஓ, இதுதான் விஷயமா? இப்ப புரிஞ்சிருச்சுல? அப்ப விடுங்க, நான் கிளம்புறேன். உட்காரு. எங்க ஓடுற? நாங்க பேசிட்டு இருக்கோம்ல. இங்க பாருடி, தீபக் சண்டை போட்டத உன்னால தாங்கிக்க முடியலன்னா அத பாய திறந்து கஷ்டமா இருக்குன்னு எங்க கிட்ட சொல்லு. அதனால நீ என்ன குறைஞ்சிட போற? எங்க கிட்ட தானே சொல்ற. அப்படிலாம் எதுவும் இல்ல, போதுமா? உன் வாய்தா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுது. மூஞ்சி காட்டி கொடுக்குதே உன் மனசுல என்ன ஓடுதுன்னு. இங்க பாரு காவியா,
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வரதெல்லாம் சாதாரண விஷயம்டி. இங்க பாரு காவியா, எங்க அப்பா அம்மாவுக்கு நடுவுல அடிக்கடி சண்டை வரும். அதிகபட்சம் 2 மணி நேரம் தான் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களால பேசாம இருக்க முடியாதுடி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் இப்படிதான் இருப்பாங்க. எங்க அப்பா ஏதாவது வாங்கி கொடுத்து தாஜா பண்ணி பேச வச்சிருவாரு. அதே மாதிரி தீபக்கும் வேற லெவல்ல ஏதாவது பண்ணி உன்கிட்ட சாரி கேக்குறாரா இல்லையான்னு பாரு. யாரு தீபக்கா? இல்ல, சும்மா கம்பெனி மெசேஜ். ஓ, அப்ப தீபக் கிட்ட இருந்து மெசேஜ் வராதான்னு எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்க, அப்படிதானே? நீயா கண்டதையும் கற்பனை பண்ணிக்காத. சரி, நான் எதுவும் கற்பனை பண்ணல. இப்போ உன் பிரச்சனை என்ன? நீ உத்தமனை பார்க்க போனது தானே? நீ எதுக்கு முதல்ல அங்க போன? என்னடி கேள்வி இது? நீ போனா ஒருத்தன் உயிர் பொழைப்பான்னு யாரோ ஒருத்தர் வந்து சொன்னா நீ போக மாட்டியா? சொல்லு. அது மாதிரிதான் நானும் நினைச்சு போனேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நீ உத்தமனை பார்க்க போனல்ல, அந்த உத்தமனுக்கு உதவி பண்றதுக்கு முன்னாடி உனக்கு தேவையானது ஏதாவது கேட்டிருக்கலாம்ல. குறைஞ்சபட்சம் கொடுத்த கடனுக்கு வட்டி கேட்டு கொடுமை பண்ணாதீங்க, நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்கலாம்ல. அப்படி பண்ணிருந்தாலாவது தீபக் உன் மேல கோவப்பட்டிருக்க மாட்டார்ல. ஏய், அந்த மாதிரி காசு பணத்தை எதிர்பார்த்து போய் உதவி பண்ணா அந்த உத்தமனுக்கும் எனக்கும் அப்புறம் என்னடி வித்தியாசம் இருக்கும்? நான் எதையும் எதிர்பார்த்து போல. இங்க பாரு, நீ என்னதான் நல்ல எண்ணத்தோட போயிருந்தாலும் தீபக்கோட கோவம் நியாயமானது தானே. உன்னை கூப்பிட்ட சத்யாவதி ஒண்ணும் நல்லவ இல்லல்ல. ஒருவேளை இது எல்லாமே பொறியா இருந்து நீ அங்க போய் மாட்டிட்டு இருந்தனா உன்னை ஏதாவது பண்ணிருந்தா என்ன பண்ண முடியும்? நாங்க என்ன பண்ணுவோம், தீபக் என்ன பண்ணுவாரு? இத கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா நீ முதல்ல? இங்க பாரு காவியா, அவர் இடத்துல இருந்து இதெல்லாம் யோசிச்சு பாரு. உனக்கு அப்ப அவர் கோவப்பட்டது தப்புன்னு தோணாது. சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏ காவியா, உன்னை திட்டிட்டு தீபக் நிம்மதியெல்லாம் இருக்க மாட்டாரு. நீ வேணா பாரு, உன்கிட்ட சாரி கேக்குறன்ற பேர்ல ஒரு பெரிய சீனை கிரியேட் பண்ணுவாரு பாரு. உன்னால அவரோட சாரிய வேணான்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு. நீயும் வேற வழி இல்லாம மன்னிக்கதான் போற. ஃபீல் பண்ணாதடி. பை பாய் பாய். சரிடி, நானும் கிளம்புறேன்.